நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸும் பார்த்தோம். குழந்தைங்க அழுது அடம் பிடிச்சு சத்தியம் வாங்குறது, போய் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, அதை வந்து பேரண்ட்ஸே வந்து சோஷியல் மீடியால வந்து ஷேர் பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த அபியூஸ்ன்றது பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அவங்களோட எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகிகளுமே வந்து தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு போய், குறிப்பா பார்த்தோம்னா சிஎம்மோட பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் சிஎம்மோட போட்டோவை மாட்டோம்னு சொல்லி சிஎம்மோட போட்டோ குழந்தைங்க கையில கொடுத்து அவங்கள வந்து கோஷம் போட வச்சு பர்த்டே விஷயம் சொல்ல வைக்கிறது, பாட்டு பாட வைக்கிறதுன்றது அதெல்லாம் வந்து இமோஷனல் அபியூஸ் இல்லையா? குழந்தைங்களோட ஹராஸ்மெண்ட் கிடையாதா இதெல்லாம்? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களை வந்து ஒரு கேடயமாவும் பயன்படுத்துறாங்க. எதுக்கு எடுத்தாலும் குழந்தைங்களை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தோம், அமைச்சர் சரத் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேடியத்துல வந்து ஒரு ஒயிட் கலர்ல பவுடரை வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது ட்ரக்கா இல்லையான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்றத ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம். அந்த இன்வெஸ்டிகேட் பண்றோன்ற ஒரு உறுதியை கூட வந்து தாவேகா அரசாங்கத்தினால கொடுக்க முடியல. ஆனா அவரா முன் வந்து என்ன பண்ணாரு, அவரோட குழந்தைய வர தூக்கிட்டு வந்து அந்த வீடியோல எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ கொடுக்குறாரு. என் குழந்தைக்கு தான் வந்து நான் வந்து மருந்து கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப குழந்தைங்கள கேடயமாவும் யூஸ் பண்றீங்க, குழந்தை இருக்கு அதனால எந்த கேள்வி கேட்காதீங்கன்றது நிறைய தாவேக்காவங்க நிறைய பேர் அதையும் வேற சொல்றாங்க. தொடர்ச்சியா குழந்தைங்களை இந்த மாதிரி இமோஷனலா அபியூஸ் பண்றது, கிராஸா ஹராஸ்மெண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்கா அரசாங்கம் அதை உடனடியா தயவு செய்து நிப்பாட்ட வேணும். குழந்தைங்கள இந்த மாதிரியான குரூமிங், சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம் இருக்கும் குரூமிங், அந்த மாதிரி குரூம் பண்ணி அவங்களை இப்படி அபியூஸ் பண்றதுன்னு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இட் ரியலி நீட்ஸ் டு ஸ்டாப். நேற்று அமைச்சர் கீர்த்தனா பண்ணதும் அந்த மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்டா தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க அது ஒரு கட்டம் மேல போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அவங்களோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாரும் முன்னாடி அங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, முகம் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க, மீடியா இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி அந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறது எதுக்காக? அவங்களோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக அசிங்கப்படுத்திருக்காங்க. அது அசிங்கமா இல்ல, அவங்களுக்கு அமைச்சருக்கு அசிங்கமா இல்ல, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது தப்பாவே தெரியல அவங்களுக்கு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்க கிளாஸுக்குள்ள போறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா புக்கை பார்த்து இங்கிலீஷை வந்து வாசிச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ கன்செப்ட் நோஷன், அவங்க வந்து நம்பிட்டு ஒரு விஷயத்த வந்திருக்காங்க இல்லையா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அர்த்தங்கள் தெரியாதுன்னு அவங்க வந்து ஒரு ப்ரீ கன்செப்ட் நோஷனோட உள்ள வராங்க. வந்த உடனே அந்த குழந்தைங்களை படிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறாங்க அப்படின்னு. குழந்தைங்க கிட்ட நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அந்த குழந்தைங்களுக்கு வந்து அர்த்தம் தெரியாதுன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வந்தீங்க? இவ்வளவும் அந்த டீச்சர் சொல்றாங்க, குழந்தைங்களா நீங்க சொல்லுங்க, படிக்கிறப்ப நான் சொல்லி கொடுக்கறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங், அர்த்தத்தை சொன்னேன், அந்த அர்த்தத்தை நீங்க புக்ல நோட் பண்ணிருக்கீங்கன்னு டீச்சர் சொல்றாங்க. அதுக்கு குழந்தைங்க ஆமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. இவங்க உடனே டெஸ்ட் பண்றாங்க நம்ம குழந்தைங்களை போய் 2 வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கேட்கறாங்க. டெண்டர்னா என்ன, எவர்லாஸ்டிங்னா என்ன, அதுக்கும் அந்த குழந்தைங்க அவ்வளவு அழகா பதில் சொல்லுதுங்க. அதோட மீனிங்கை வந்து அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு சொல்லுது, எவர்லாஸ்டிங்னா கடைசி வரைக்கும் அப்படின்ற பதில் சொல்லுது. அமைச்சிருக்காங்க பதவி போயிடுது. ஐயோ நம்ம சொன்ன பாயிண்ட வந்து குழந்தைங்க வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, தப்புன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த இடத்த பரவாயில்லையே குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு எந்த ஒரு நல்ல அமைச்சராக இருந்தாலும் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைங்களை வந்து பாராட்டி இருப்பாங்க. ஆனா கீர்த்தனா அவர்கள் என்ன பண்றாங்க, உடனே கோல் போஸ்ட மாத்துறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிக்குதுன்றத வந்து ஒரு இன்சல்ட்டா எடுத்துட்டு கோல் போஸ்ட மாத்தி டீச்சர்கிட்ட உடனே சொல்றாங்க, நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து கான்வர்சேஷன் வச்சு பாருங்க, அவங்களால பதில் சொல்ல முடியாது. அமைச்சர் ட்ரை பண்ணாங்களா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி குழந்தைங்கனால பண்ண முடியாம போச்சா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த முடிவுக்கு எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க? அப்ப தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, ஒரு ஸ்டீரியோ டைபிக்கல் மைண்ட் செட், ஒரு பொதுமுத்தி இருக்குல்ல, அதை வச்சே அந்த குழந்தைங்களை வந்து நீங்க அணுகுறீங்க, இன்சல்ட் பண்றீங்க. அப்ப இவங்க போய் கேக்குறாங்க, உங்க அப்பா என்ன பண்றாரு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்றாங்க. ஒரு சோசியல் ரியாலிட்டி, சமூக புரிதல் உள்ள எந்த ஒரு நபரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் எந்த ஸ்டூடெண்ட்டையும் போய் உங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூன்னு அவ்வளவு ஈஸியா கேட்டுற மாட்டாங்க. அந்த குழந்தை ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ண, அவங்க குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா அந்த குழந்தையோட சைக்காலஜி எப்படி எஃபெக்ட் ஆகும்னு யோசிச்சாங்களா கீர்த்தனா? இல்ல அந்த குழந்தையோட அப்பாவோட தொழில் அந்த குழந்தைக்கு வந்து சொல்றதுக்கு வந்து அந்த குழந்தை கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்றத யோசிச்சாங்களா? சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போய் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம வந்து அராஜகம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இடத்துல அந்த நோட் பண்ணிருக்கோம், அந்த குழந்தையோட டோனை வந்து நோட் பண்ணணும். அந்த குழந்தை வந்து நார்மலா நின்று நல்ல தைரியமா பேசிட்டு இருக்கு. இவங்களோட ஆட்டிடியூட பார்க்க அந்த குழந்தை வந்து பயந்து போய் கை கட்ட ஆரம்பிக்குது. நம்ம திராவிட இயக்கத்துல யார் முன்னாடி கை கட்டி நிக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்த இயக்கம் இது. ஆனா அந்த இடத்துல ஒரு குழந்தை கை கட்டினா அட்லீஸ்ட் அந்த குழந்தைய கம்ஃபர்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பெரியார கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க, ஆனா அந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதை விடுங்க. கை கட்டி இப்படி நிக்கிற போது பயப்படுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும்.
அட்லீஸ்ட் அந்த நேரத்திலயாவது உங்க ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணி குழந்தையோட ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி பரவாயில்லடா சொல்லுடான்னு சொல்றதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சருக்கான அழகு. ஆனா அந்த இடத்துலயும் திருப்பி உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு மட்டும் தட்டா அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த சமூகத்துல உனக்கு படிப்பு வராது, படிக்கிறதுக்கு தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சமூகத்துல படிப்பு எல்லாருக்கும் ஆனது அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்து அதுக்காக போராடி 100 ஆண்டு காலமா போராடி நீங்க கல்வியை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அப்படி இருக்க ஒரு சமூகத்துல எந்த விதமான வரலாறு தெரியாது, என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாம அங்க போய் குழந்தைங்களை எல்லார் முன்னாடியும் மட்டம் தட்டி பேசுறீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா தெரியும். அந்த குழந்தை வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு சொல்றப்ப அந்த குழந்தைக்கு புரியல. இப்ப புதுசா ஒருத்தங்கள்ட்ட பேசுறப்ப புதுசா யாரும் வராங்க, அதுவும் மினிஸ்டர்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப குழந்தைங்களுக்கு நேச்சுரலா பயம் வரதான் செய்யும், கொஞ்சம் தடுமாறதான் செய்யும். நல்லா படிச்ச மேதாவிகளுக்கே வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சில வார்த்தைகள் அவங்களுக்கு மிஸ் ஆகதான் செய்யும். அதுக்குன்னு உடனே அவங்களுக்கு வந்து அறிவில்லை அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு அப்புறம் அந்த டீச்சர் கேட்கறாங்க, டீச்சர் கேட்டோம்னா அந்த குழந்தை வந்து பதில் சொல்லுது, மை ஃபாதர் இஸ் கூலி அப்படின்னு சொல்லுது. அந்த டோன் பாருங்க, அதுக்கு முன்னாடி எவர் லாஸ்டிங்க்கு அதே குழந்தை தான் மீனிங் சொல்லுது, ஹை பிச்ல சொல்லுது, மை ஃபாதர் இஸ் கூலின்னு சொல்றப்ப அந்த டோன் அப்படியே கம்மியாகும். அப்ப அந்த இடத்துல அந்த ஃபியூ மினிட்ஸ்ல அந்த குழந்தையோட சைக்கலாஜிக்கலா நீங்க எப்படி ட்ராமடைஸ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைச்சருக்கு வந்து புரியலைங்க. இன்னைக்குமே அவங்கள மட்டும் தான் பேசுறாங்க, அவங்கள மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க, அவங்களோட தற்பெருமை மட்டும் தான் பேசுறாங்களே தவிர்த்து அந்த குழந்தை மேல நீங்க கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன அப்படின்றது கூட அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல வந்து இது குழந்தை ஆன்சர் பண்ணிருச்சு. 2 கேள்வி கேட்கறாங்க, குழந்தை ஆன்சர் பண்ணோடனே திருப்பி அதை வந்து ஒரு இன்சல்ட்டா பாக்குறாங்க. இன்சல்ட்டா பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதே கேள்வி நீங்க பேக் பெஞ்ச் சிஸ்டர் கேட்டு பாருங்க, அவங்களால சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பேக் பெஞ்ச் சிஸ்டர் இவங்க பேசியிருக்காங்களா, அங்க இருக்க குழந்தைங்கள்ட்ட பேசினாங்களா? இன்னொரு நான் வந்து ஒரு டீச்சிங்ல இருக்கேன், எம்பிபிஎஸ்க்குலாம் நான் டீச் பண்றப்ப ஒரு பெடகாகின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி ரேப்போ டெவலப் பண்ணி அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது. இப்ப பேக் பெஞ்சஸ் எல்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் எல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. அந்த ஸ்டீரியோ டைப்ல இதுக்கு மேல பண்ணக்கூடாது, அது ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத டீச்சிங் கரிக்குலம்ல சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அப்படி இருக்கிறப்ப அதே சில குழந்தைங்க நிஜமாலுமே படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா அந்த குழந்தைங்க கூட நம்ம நல்ல ரேப்போ டெவலப் பண்ணணும். முடியும்டா பாரு, மத்தவனால முடியுது, ஏன் உன்னால முடியாதா அப்படின்னு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி நம்ம முன்னாடி நிக்கிற குழந்தைக்கு நிஜமாலுமே எதுவும் தெரியலனாலும் உன்னால முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. அந்த இடத்துல போய் ஒரு குழந்தைக்கு தெரியுமா தெரியாதானே அந்த அமைச்சருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப உனக்கு தெரியாதுன்னு சொல்லி மட்டம் தட்டி உட்கார வைக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க, 2 டிஃபரன்ஸ். முன்னாள் அமைச்சர் அண்ணன் நம்ம அன்பில் மகேஷ் அண்ணன் அவங்க வந்து இதே மாதிரி ஸ்கூல்ல போயிருப்பாங்க மாணவர்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த பசங்களோட பாய்ஸ் ஸ்கூல் போறப்ப அந்த பசங்களோட நல்லா இன்டராக்ட் பண்ணி அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்களோட உரையாடல் வச்சிருப்பாரு. ஒரு பையனை வந்து பேச சொல்லுவான், பையன் ரொம்ப தயங்குவான், தப்பா பேசிடுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு பயந்துட்டு இருப்போம். அப்ப அவர் சொல்றாரு, டேய் நம்ம கிளாஸ் ரூம்டா, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணலன்னா வேற எங்க போய் தப்பு பண்ணுவ, பரவாயில்லவா வந்து பேசு அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அந்த பையனை வந்து பேச சொல்லுவாங்க. அந்த பையனும் அழகா பேசுவான். இதுதான் 2 வித்தியாசங்க. உனக்கு படிப்பு வராது, நீ முட்டாள், உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது வந்து இந்த தாவேகா அரசாங்கம். உன்னால முடியும், நாங்க இருக்கோம், எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தப்புல இருந்து நீ கத்துக்கோன்னு சொல்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் திராவிட மாடல் அரசு கொடுத்துச்சு. இப்ப எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்தது என்ன அப்படின்னா, அதை ரியலைசேஷன் கூட அமைச்சர்னால இன்னைக்கு இப்ப வரைக்கும் பண்ண முடியல அப்படின்னா அது எந்த விதமான ஒரு சைக்காலஜி அப்படின்னு எனக்கு புரியுது. அவங்க பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ரீல்ஸ் ஆச்சின்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல்ல. ஆனா அதே ரீல்ஸ்னாலதான் நேத்து டாக்டர்ஸும் நர்சஸும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுனால எங்கனால எங்க வேலையை சரியா பார்க்க முடியல, தயவு செஞ்சு இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. தாவேக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலயும் போய் வந்து இன்ஸ்பெக்ஷன் பேர்ல கவர்மெண்ட் பொசிஷன்ல இல்லாத நிர்வாகிகளுமே போய் பண்றாங்க. எந்த அதிகாரத்துல அவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. எடுத்தாலும் யார வேணாலும் வீடியோ எடுத்து போடலான்ற ஒரு எந்த பிரம்மையில இருக்காங்கன்னு தெரியல. தொடர்ச்சியா வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் டாக்டர்ஸ், குறிப்பா டாக்டர்ஸையும் டீச்சர்ஸையும் குறி வச்சு அவங்கள ரொம்ப ஈஸி டார்கெட்ஸா நினைச்சிட்டு இருக்காங்க தாவேகான்னு எனக்கு புரியல. தைரியம் இருந்தா அவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல கமிஷனர் ஆபீஸ்க்கோ கலெக்டரேட் ஆபீஸ்க்கோ போய் ஆய்வுக்கு போக சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் பண்ணுவாங்களா? சோ ஈஸி டார்கெட்டா டாக்டர்ஸ், நர்சஸ், டீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டீங்க, அங்க போய் நீங்க ரீல்ஸ் எடுக்கிறீங்க. இப்படி தயவு செஞ்சு ரீல்ஸ் எடுக்காதீங்க டாக்டர்ஸும் நர்சஸும் இது கெஞ்சுறாங்க. தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிற ஒரு கலாச்சாரத்தை வந்து தாவேகா வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நேற்று எப்படி டாக்டர்ஸும் நர்சஸும் போராடி இருக்காங்களோ அதே மாதிரி தயவு செஞ்சு தமிழ்நாட்டு டீச்சர்ஸையும் வந்து போராட வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அவங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படின்ற கோரிக்கையை வந்து நாங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம்.